இப்ப எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு காய்ச்சலும் ஒரு பயமும் தான் லைசன்ஸ் வாங்கினவங்களோட பேர் வெளியே வந்துருமோ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் உண்டாயிருக்கு. இந்த சபையில 21 பேர்ல நிமல் சிரிப்பாட சில்வா ஒருத்தர் இவரை அந்த உறுப்புரிமையிலிருந்து கலட்டி அவரை பதவி விலக்குவதாக ஒரு கடிதத்தை எழுதி சபாநாயகருக்கு அனுப்பியிருக்கிறாரு. இப்ப கொடுக்கப்பட்ட ஜனாதிபதி தேர்தலுக்கு ரணில் விக்ரமசிங்க அவங்களை ஆதரிக்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்ட 300 லைசன்ஸ் இதுல பொறுமதி 1200 கோடி. இப்படியான ஒரு தலைவனைத்தான் இந்த சமூகம் தேடிட்டு இருந்துச்சு. அப்படி ஒருத்தன் கிடைச்சிருக்கிற அந்த பெருமிதம் இருக்கு. என்ன கஷ்டம்டா, என்ன நாடுடா. அந்த ஒரு பெடப்புல இருந்த என்ன மாதிரி ஆக்களுக்கு இப்போ ஒரு கிழமையா ஏதோ ஒரு உள்ளுணர்வு உள்ள ஒரு பூரிப்பு, ஏதோ நமக்கான நாடு கையில கிடைச்சாச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பற்று. ஒரு சில்ட்ரன் டேல கூட அந்த குழந்தை சந்தோஷமாக இல்லைண்டா. நம்ம சமூகமாக ஒரு நாடாக தொத்து போனோமா இல்லையா? மீசான் டிவி தமிழ் பேசும் உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இந்த காணொலியில நான் ஒரு 3 விஷயத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் உங்களோட பேசுறதுக்கு. முதல் விஷயம் நேற்றைய தினம் சிறுவர் தினம். அதனால சிறுவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க இல்லையா, பெரும் கொண்டாட்டத்திலாம் ஈடுபட்டாங்க. ஆனா ஒரு குழந்தையனுடைய வாழ்க்கை என் கண்களை கலங்க வச்சுச்சு, ஒரு கணை யோசிக்க வச்சுச்சு. இப்படியான ஒரு நாட்டிலேயே நாங்க வாழ்றோம் அப்படின்ற ஒரு விஷயம். எதனால, ஏன் அப்படின்ற பல்வேறு கேள்விகள் எனக்குள்ள இருக்கு. அதுக்கான பதில நீங்க தான் சொல்லணும். இரண்டாவது விஷயம் ஜனாதிபதி அவங்க ஏகேடி 1200 கோடி ஊழல் லஞ்சம் அந்த ஒரு விஷயத்த இப்ப பிளாக் பண்ணிருக்கிறாரு. மூணாவது ஒரு விஷயம் 11 ப்ராஜெக்ட் ஜப்பான் அரசு இந்த நாட்டுல செய்யணும்னு நினைச்சது மக்களுக்காக. கோட்டபாய ராஜபக்ஷ அவருடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் ஏதோ கொமிஸ் கேட்டாராம், அது பெரிய ஒரு பேசு பொருளாகி அந்த ப்ராஜெக்ட் நின்றாச்சு. இப்ப அந்த ப்ராஜெக்ட் மீண்டும் நாட்டுக்குள்ள வந்திருக்குது. இப்ப இந்த அமைச்சரை சம்பந்தமாக சபாநாயகருக்கு வாத்தி ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறாரு. அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில் நாங்க பார்க்க போறோம். இது வரைக்கும் எங்களோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பயனுள்ள காணொலிகள் உங்களை சேரும். சரி, முதல்ல ஒரு குழந்தையினுடைய வீடியோ பார்க்க கிடைச்சிச்சு. இரவு முழுக்க தூங்க முடியல. மனசாட்சி உள்ள ஒரு மனுஷன் யோசிக்கணும் இல்லையா? அந்த டீச்சர் கேட்கிறா, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு. குழந்தை சொல்லிச்சு, எதுவுமே சாப்பிடல. ஏன் சாப்பாடு கொண்டு வரலையா? வீட்டுல எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஏன் உமா தான் வேலைக்கு போறாங்களே, வேலைக்கு போறாங்க ஒரு வீட்டுக்கு, சாமான் சீட்டு போடுறா, அதுக்கு மேல உமாவோட கடனும் கொஞ்சம் இருக்கு, அதை கட்டும் போது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப யதார்த்தமா உண்மையை சொல்லுது அந்த குழந்தை. அப்ப இரவு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு டீச்சர் கேட்டா. இரவு மாமி சோறு தின்னாங்க, அதை சாப்பிட்டோம் அப்படின்னா. சரி, காலையில சாப்பிடலையா, பகல் சாப்பிடலையா அப்படின்னு. மெட்ஸ் டீச்சர் சொன்னா கென்னில சாப்பாடு பார்சல் இருக்கு சாப்பிட சொல்லி. அங்க போனா அது யாருக்கு கொடுத்துட்டாங்களாம் அப்படின்னு சொன்னா. அப்ப பசி வந்தா வயிற்றுக்குள்ள கஷ்டமா இருக்குமே, சத்தமா இருக்கும், கடிக்கும், குமட்டும் இல்லையா? ஆமா, அப்படி பண்ணும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. என்ன பண்ணுவான்னு கேட்டதுக்கு, இப்ப அப்படி வந்துச்சு, கெண்ணில் இருக்கிறவ தண்ணிக்குள்ள சீனியை போட்டு தந்தா அதை குடிச்சிட்டேன்னு அப்படின்னு குழந்தை சொல்லுது. இப்படி தொடர்ந்து சாப்பிடாம இந்த படிக்க முடியுமா, சாப்பிடுவோமா ஏதாவது அப்படின்னு சொல்லி அவட அந்த காணொலி முடியுது. கொஞ்சம் யோசிங்களேன், ஒரு சில்ட்ரன் டேல கூட அந்த குழந்தை சந்தோஷமாக இல்லைண்டா நம்ம சமூகமாக ஒரு நாடாக தொட்டு போனோமா இல்லையா? நம்மளோட குழந்தை நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வலிக்குதா இல்லையா? எனக்கு இதுல சில கேள்விகள் இருக்கு, அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். முதல் கேள்வி, இதுல யாரு குற்றவாளி, யாரு பொறுப்புதாரி? இந்த நாட்டுல பிறந்தது இந்த குழந்தையின் குற்றமா, இல்ல இந்த குழந்தைய பெற்ற பெற்றோரின் குற்றமா, இல்ல இத பதிவேற்றம் செஞ்சு இத வீடியோ பண்ணி பதிவேற்றம் செஞ்ச டீச்சர் குற்றமா, இல்ல இந்த நாட்டை இந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து விட்ட அரசியல்வாதியினுடைய குற்றமா, இல்ல இவனுக்கெல்லாம் வாக்களிச்சு பாராளுமன்றம் அனுப்பி அழகு பார்த்த என்ன மாதிரி உங்களை மாதிரி சாமானிய வாக்காளர் குற்றமா? நான் நினைக்கிறேன் வாக்காளர் தான் குற்றவாளி, வாக்களிச்சவன் தான் குற்றவாளி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரு குற்றவாளின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஒரு விஷயம் ரொம்ப என்ன பாதிச்சிச்சு. இப்படியான ஒரு நாட்டுலதான் வாழ்றோமா? இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? 2 நேரம் சாப்பிடல, இன்னொரு மாதம் போகும்போது ஒரு நேரம் சாப்பிடுவா, இன்னும் நாள் போகும்போது ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம செய்தியாக வரும் பாடசாலை மாணவி பசியால் இறந்தாள். அப்ப நம்ம கண்ணை திறப்போம், அனுதாபத்தை அப்படியே கொட்டுவோம். யாருக்கு தேவை இந்த அனுதாபம்? ஏண்டா இந்த நாடு இப்படி போறதுக்கு நாங்களும் காரணம்ன்ற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். அந்த குழந்தை இறந்துக்கு பின்னால நம்மளோட அனுதாபங்கள் உயிர் கொடுத்துருமா? உண்மையிலே நாடாக சமூகமாக நாங்க நிச்சயமா தோத்து போனோம் என்பதுதான் இந்த காரணம் நமக்கு சொல்ற மிகப்பெரிய ஒரு பாடம். இதுல பாடசாலை குழந்தைகளுக்கு ஒரு போஷாக்கு வேலை திட்டம் அப்படின்னு வந்துச்சு, அதுலயும் ஊழல். நமக்கு தெரியும், நுவர்லியா மாவட்டத்துல நானோயா என்ற பிரதேசத்துல 31 மாணவங்க பாடசாலையில கொடுத்த சாப்பாட்டை தின்று கொமட்டல் வயிற்று வலி மயக்கம் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டாங்க. இறுதி என்ன நடந்துச்சு, போலீசார் விசாரணை செய்து வராங்க. இன்னும் என்னன்றது தெரியல. இதுதான் இந்த குழந்தை வாழ்கின்ற உலகமா, நம்ம வாழ்ற உலகமா? யோசிச்சு பாருங்களேன். அதே போல காடகஸ்திகிலிய பிரதேசத்துல இந்த பாடசாலை உணவு ஒவ்வாமையில பல மாணவர்கள் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டதாக செய்திகளை பார்க்க முடிஞ்சு. பாருங்க, போஷாக்கு வேலை திட்டம், அதுலயும் ஆரோக்கியமான உணவை காணலன்னா யாரு பிள்ளை?
ஒரே ஒரு விஷயம் தான், வாத்தி சொல்லுவார் இல்லையா, ஊழல் இல்லாமக்கினா எல்லாமே சரியாகும். அதைத்தான் இந்த குழந்தை உலகத்துக்கு சொல்லியிருக்கு. அடுத்த ஒரு விஷயம் தான் 300 லைசன்ஸ் இப்ப கொடுக்கப்பட்ட ஜனாதிபதி தேர்தலுக்கு ரணில் விக்ரமசிங்கே அவங்களை ஆதரிக்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்ட 300 லைசன்ஸ், இதுல பொறுமதி 1200 கோடி, 1,20,000 லட்சம். இப்ப ஜனாதிபதி அவங்க என்ன பண்ணினாங்க, இந்த ஊழல்ல எப்படி சரி பண்ற, யாருக்கு பாடம் புகட்டுறத ரொம்ப யோசிச்சார் போல. எல்லாத்துக்கும் பொதுவாக லைசன்ஸை கேன்சல் பண்ணாரு. இப்ப என்ன பிரச்சனைடா, லைசன்ஸ் வாங்கினது நேரடியாக அரசியல்வாதிகள் அல்ல, அவங்களோட பேர்ல 3ஆம் தரப்பு வாங்கியிருக்கு. இந்த பணமெல்லாம் கைமாறப்பட்டாச்சு, அரசியல்வாதி எல்லாம் வாங்கியாச்சு, அரசியலை செலவழிச்சாச்சு, பாக்கெட்லயும் போட்டாச்சு. இப்ப செப்டம்பர் வந்தா தானே சாட்சி தேவை, எனக்குள்ள இருக்க அதிகாரத்துல அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ண முடியும்னு சொல்லி அந்த லைசன்ஸ் எல்லாம் வாத்தி கேன்சல் பண்ணினா போல. கேன்சல் பண்ணதுனால இப்ப என்னண்டா, 3ஆம் தரப்புக்கு லைசன்ஸும் கிடையாது, சல்லியும் கிடையாது. இப்ப என்ன பிரச்சனைடா, லைசன்ஸை வாங்கினவங்க இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட போய் சல்லியை கேட்பாங்க, அவங்க கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கடா, யார் இந்த லைசன்ஸை வாங்கின ஒரு விஷயத்த வெளியே சொல்லுவாங்க, ஏமாத்தி போட்டாரு, சல்லியை தாராரு இல்ல. இப்ப எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு காய்ச்சலும் ஒரு பயமும் தான், லைசன்ஸ் வாங்கினவங்களோட பேரு வெளியே வந்துருமோ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் உண்டாயிருக்கு. மக்கள் கேட்கறாங்க, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு. இப்ப யாரு தெரியுமா சொல்ல போறாங்க? பாதிக்கப்பட்ட 3ஆம் தரப்பு சொல்ல போகுது. இப்ப இவங்களுக்கு இருக்க பிரச்சனை மானமா பணமா? மானம் முக்கியம்ன்றவங்க பணத்தை அடியால கொடுப்பாங்க, மானமாவது மண்ணாங்கட்டியாவது அப்படின்னு நினைக்கிறவங்க பணத்தை கொடுக்க மாட்டாங்க. என்ன கொஞ்சம் பணமா, 4 கோடி எங்கிருந்து கொடுப்பாங்க? இப்படி வாத்தியோட அதிரடி நடவடிக்கையினால இன்னைக்கு கல்லனுக்கு தேல் கொட்டினா கம்முன்னு உட்கார்ற மாதிரி சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, விழுங்கவும் முடியல. நாங்க சொல்லுவோமே, கல்ல பேண்ட பூனை மாதிரி முழிக்கிறேன், அப்படியான ஒரு முழிக்கிற ஒரு சூழ்நிலை தான் அரசியல்வாதிகளுக்கு வந்திருக்கு. காரணம் என்னன்னா, இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஒரு அரசியல் விஞ்ஞான வாத்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஆனந்தம். ஏண்டா, ரணில் விக்ரமசிங்கே அவங்க தான் இதை கொடுத்திருக்கிறாங்க. இது ஊழல் இல்லையா? இது லஞ்சம் இல்லையா? யாருடைய பணம்? சரி, நான் நினைக்கிறேன் இந்த நாட்டுக்கு பொருத்தமான நல்ல குடிமகனை உருவாக்கணும்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்கே யோசிச்சிருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் யோசிச்சிருக்கலாம். நல்ல குடிமகன், நாடும் கட்டு, மனிதனும் கட்டு, குடும்பமும் கெட்டு போற இப்படியான ஒரு ஈனச் செயலை செஞ்சு பிழைக்கணும்ன்ற தேவை அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் இருக்கும். இனி அந்த கலாச்சாரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் புரிஞ்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஒரு விஷயம் தான் ஜப்பான் 2019ஆம் ஆண்டுக்கு பின்னால வந்த கோட்டபய ராஜபக்சவோட காலத்துல 11 ப்ராஜெக்டோட இந்த நாட்டுக்குள்ள வந்தாங்க, எல்லாம் முக்கியமான ப்ராஜெக்ட். அப்ப ஒரு சர்ச்சை எழும்புது. அன்னைக்கு விமான நிலையம் சார்ந்த விஷயங்களுக்கு பொறுப்பாக இருந்தவர் நிமல் சிறிபால சில்வா. இவர் அந்த நிறுவனங்கள்ட்ட லஞ்சம் கேட்டதாக ஒரு சர்ச்சை எழும்பி உடனடியாக கோட்டபய ராஜபக்ச அவங்க அவரை நீக்கினாரு, அமைச்சு பதவியில நீக்கினாரு. எல்லாரும் செய்யறது தானே ஒரு கண் துடைப்பு, எல்லாரும் செய்யறது தானே விமர்சனம் வந்தா. இதெல்லாம் நடக்கும்னு தெரியாமலா இந்த பேச்செல்லாம் வந்துச்சு. அதுக்கு பிறகு கோட்டபய ராஜபக்சே நாட்டு விட்டு ஓடுற மாதிரி ஒரு விஷயம் நடந்து முடிச்சு அரங்கல. அதுக்கு பிறகு வந்தவர் தான் ரணில் விக்ரமசிங்கே. அவங்க ரணில் விக்ரமசிங்கே வந்ததோட இது ஒரு பூதாகரமான விஷயமா போறதுனால அவர் என்ன செஞ்சாரு, ஒரு பாராளுமன்றத்துக்குள்ளேயே ஒரு குரூப்பை உருவாக்கி, ஒரு சில நபர்கள் உருவாக்கி விசாரிக்க சொன்னாரு. அந்த விசாரணையில நிமல் சிறிபால சில்வா லஞ்சம் கேட்டதற்கான எந்த சாட்சிகளும் இல்லை என்று சொல்லப்பட்டு அந்த ஒரு விஷயம் அப்படியே முடியுது. ஏன் சாட்சியெல்லாம் வச்சுட்டா களவெடுக்கிறது, சாட்சியெல்லாம் வச்சுட்டா கொள்ளையடிக்கிறது, எங்க சாட்சி தேடுறது என நெருப்பு இல்லாம புக வாரதில்லை. மீண்டும் நிமல் சிறிபால சில்வா அமைச்சு பதவியை ஏற்று பயணம் செய்யறாங்க. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க 2 விஷயத்த சொல்லியிருந்தாங்க. விடுபட்ட இந்த ப்ராஜெக்ட் நாங்க செய்வோம், உங்களோட இணைஞ்சு பயணிப்போம். 2வது விஷயம் சொல்லியிருந்தாங்க, உங்களோட அரசாங்கம் ஊழல் மற்றும் மோசடி சார்ந்த விஷயங்களை ஒழிக்கிறத தலையாய கடமையாக நீங்க செய்றீங்க, இதுக்கு ஜப்பான் அரசு முழு ஆதரவின் தரும் ஒரு விஷயத்த காதுல சொல்லிட்டு போனாங்க. வாத்தி வந்த வேலை அதுதானே, மக்களுக்காக, மக்கள் துயர் துடைக்க, ஊழலற்ற ஒரு பாராளுமன்றம், ஊழலற்ற ஒரு நாடு அப்படின்னு தானே வந்தாரு. அவருக்கு இது போதாதா? ஜப்பான ப்ராஜெக்டும் வந்தாச்சு, ஊழலுக்கு எதிராக சப்போர்ட்டும் பண்ணுவோம்னு சொல்லியாச்சு. இப்ப என்ன பண்ணினாருன்னா, அரசியல் அமைப்பு சபையில 21 பேர் இருக்கிறாங்க. வாத்தி என்ன பண்ணினாருன்னா, இந்த 21 பேர்ல நிமல் சிறிபால சில்வா அவங்களும் இருக்கிறாரு. என்ன செஞ்சாருன்னா, இப்போதைக்கு செய்ய முடியுமான ஒரு வேலை, சாட்சி தானே இல்ல, பரவாயில்ல, சாட்சியை வச்சுட்டு யாருதான் கொள்ளை அடிக்கிறது. இந்த சபையில 21 பேர்ல நிமல் சிறிபால சில்வா ஒருத்தர். இவரை அந்த உறுப்புரிமையிலிருந்து கலட்டி அவரை பதவி விலக்குவதாக ஒரு கடிதத்தை எழுதி சபாநாயகருக்கு அனுப்பியிருக்கிறாரு. இது கேள்விப்பட்ட நிமல் சிறிபால சில்வா அவர் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் 35 வருட காலம் அரசியல் இருக்கிறேன், மக்கள் தான் சொல்லணும் நான் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, மக்கள் எல்லாம் சொல்றாங்க நான் இருக்கணும்னு, அதனால அந்த தேர்தல் நான் போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் உண்மையிலே ஊழலால் தான் இந்த நாடு இந்த இடத்துக்கு போயிருக்கு. அது மட்டும் இல்ல, சர்வதேச முதலீட்டாளர்கள் இந்த நாட்டுக்குள்ள வராம இருந்ததுக்கான காரணமும்
இந்த ஒரு ஊழல் விஷயங்கள் தான். அனுகுமார திசாநாயக்க மீது மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்குது சர்வதேசத்திற்கு. இனி கௌரவ பிச்சை எடுக்கிற அமைச்சர்மார்கள் இங்க இல்ல, நம்ம போய் ஒர்க் பண்ணலாம், அந்த மக்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு ஒரு தோட்டுல இப்ப சர்வதேச முதலீட்டாளர்கள் இங்க வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த நம்பிக்கையை கொடுத்தது வாத்தி. இப்படியான ஒரு தலைவனைத்தான் இந்த சமூகம் தேடிட்டு இருந்துச்சு. அப்படி ஒருத்தன் கிடைச்சிருக்கிற அந்த பெருமிதம் இருக்கு. ஏன்னா இந்த நாட்டுல நான் வாழணும், என் சந்ததி வாழணும், மீண்டும் ஒரு இருண்ட யுகத்துக்குள்ள போக முடியாது இல்லையா? அதுக்கு ஒரு பொருத்தமான தலைவராக நான் அனுகுமார திசாநாயக்க கருதுறேன். அதனால தான் பேசுறோம். இந்த அனுகுமார திசாநாயக்க யாருக்காக பேசினாரு? இந்த ஏழை மாணவிக்காக பேசியிருக்கிறாரு. என்ன மாதிரி உங்களை மாதிரி ஏழை மக்களுக்காக பேசியிருக்கிறாரு. இப்ப என்னவோ கடந்த ஒரு 10 வருஷமா என்ன வாழ்க்கடா, என்ன கஷ்டம்டா, என்ன நாடுடா அந்த ஒரு பெடப்புல இருந்த என்ன மாதிரி ஆட்களுக்கு இப்போ ஒரு கிழமையா ஏதோ ஒரு உள்ளுணர்வு, உள்ள ஒரு பூரிப்பு, ஏதோ நமக்கான நாடு கையில கிடைச்சாச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பற்று. நான் யோசிச்சு பார்த்த ஒரு இது எதனால கிடைச்ச? ஊழலுக்கு எதிரான ஒரு விஷயம் நகரும் போது இதெல்லாம் கிடைச்சதா நான் நினைக்கிறேன். இதை வாங்கி தந்தது யாரு? வாத்தி என்பது எனது நம்பிக்கை. அதனால இந்த நாடு பற்றிய பெருமை எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வளர்றதை நான் உணர்றேன். அவருடைய ஸ்பீச்ல சொன்னாரு, ஜனாதிபதி உரையில சொல்லியிருந்தாரு, இது எனது தாய் நாடு பெருமை கொள்ற மாதிரி, ஒவ்வொரு பிரஜையும் பேசுற மாதிரி ஒரு நாட்டை உங்களுக்கு ஒப்படைப்பேன் என்று சொன்னாரு. அதை நான் இப்ப உணர்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இது அனுருக்கான நாடு கிடையாது, ஏகேடிக்கான நாடு கிடையாது. இது இந்த நாட்டில் வாழுகின்ற கஷ்டப்பட்ட வறுமையில் வாழுகின்ற மக்களுக்கான நாடு. அவங்களுக்கு தான் இப்ப நாடு இல்லாத ஒரு சூழல். எத்தனை கல்விமான்கள் வெளிநாடு போயாச்சு, எத்தனை வைத்தியர்கள் வெளிநாடு போயாச்சு, எத்தனை வளங்கள் வெளியே போயாச்சு. யாரால? ஊர்ல மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு பசியோட ஒரு வீடியோ நீங்க பார்த்திருக்க தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் மாறணுமாக இருந்தா அந்த மாற்றம் எங்கள்ல இருந்து உருவாகணும். முட்டைக்கு விலை குறைஞ்சிச்சு, எத்தனை நாள்ல முட்டாப்பத்துக்கு விலை குறைஞ்சிச்சு. அரசியல்வாதி மட்டும் மாறி வேறில்ல, ஒவ்வொரு மனிதனும் மாறணும். ஒவ்வொரு மனிதர்களோட மாற்றம் வரணும். அப்பதான் ஏழை சந்தோஷமாக வாழ்வான். அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கு, ஆனா ஏழைகளோட வாழ்க்கை அப்படியே இருக்கு. இது மாறணுமாக இருந்தால், இந்த கஷ்டங்கள் மாறணுமாக இருந்தால் நம்ம அனைவரும் மாறணும் என்பதுதான் நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். இது போன்ற நிலைகள் மாறணுமாக இருந்தால் மனித மனமாற்றங்கள் தேவை, ஊழலற்ற ஒரு நாடு தேவை என்பதுதான் ஏகேடி இந்த சமூகத்துக்கு சொல்லுகின்ற செய்தியும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.